ஒரு கிராமத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அது கோவிலின் பக்கத்தில் நிழல் தரும் மரமாக இருந்தது. பக்தர்கள் கோவிலுக்கு வரும்போது அதன் கீழ் உட்கார்ந்து ஓய்வெடுப்பார்கள். ஒரு நாள் கோவிலில் பெரிய யாகம் நடந்தது. பண்டிதர்கள் புண்ணிய தலங்களின் மகிமையை பற்றி ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து பேசினார்கள். அதை கேட்ட அனைவருக்கும் அந்த இடங்களுக்கு போக வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதை அந்த ஆலமரமும் கேட்டது. நான் இங்கே எத்தனை வருடங்களாக நிற்கிறேன். ஆனால் காசி, ராமேஸ்வரம், கைலை அனைத்தும் கேள்விப்பட்ட இடங்கள். நானும் அந்த புண்ணியத்தை பெற வேண்டும் என்ற ஆசை கொண்டது. ஆனால் ஆலமரத்துக்கு நடந்து செல்ல முடியாது. எனவே மனதார இறைவனை வேண்டிக் கொண்டது. ஓ பரமசிவா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் அந்த இடங்களை சென்று தரிசிக்க வேண்டும். காலம் கடந்து போனது. ஒரு நாள் புயல் அடித்து ஆலமரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. அதை கிராமத்தினர் வெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு சென்றார்கள். அந்த மரக்கிளைகள் ராமேஸ்வரம் வரை போய் சேர்ந்தது. ஆனால் அங்கே சென்றதும் அந்த கிளைகளை எரிபொருளாக வெட்டி எரித்து விட்டார்கள். ஆலமரத்தின் ஆசை நாசமாகி போனது. இந்த ஆலமரத்தின் மனதைப் போலதான் மனிதனின் மனமும். எதுவும் கிடைக்காத பொழுது சோகத்தில் இறைவனை நினைத்து பக்தி வேண்டும், முக்தி வேண்டும் என இறைவனே கதி என்று இருப்பதும். அதே சமயம் மனதிற்கு பிடித்த ஆசைகளாகிய பொன், பொருள், புகழ், பதவி என அனைத்தும் கிடைத்துவிட்டால் இறைவனை மறந்து காலம் கடந்து கடைசியில் மரக்கிளைகள் போல் சாம்பலாகி போகிறது.